உங்கள் குழந்தைங்களுக்கு காலையில் லஞ்சு, பிரேக்ஃபாஸ்ட், டின்னர் ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக ஹெல்த்தியாக செய்யணுன்னா இந்த கருப்பு கவுனி அரிசியில் செஞ்சு பாருங்கள். செம டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம். சுகர் பேஷண்ட் இருக்கிறவங்களும் சாப்பிட்லாம். அது எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுபஸ்ரீ ஜமுனா சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ரொம்ப ஹெல்த்தியான உருளைக்கிழங்கு கருப்பு கவுனி அரிசியை வச்சு ஒரு ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டு தான் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு நான் மீடியம் சைஸில் இருக்கிற 4 உருளைக்கிழங்கு எடுத்துக்கிட்டேன். அதுக்கு நம்ம மேஷர் நம்மளோட மத்து தாங்க எடுத்து நல்லா இந்த மாதிரி மசிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இந்த கப்பில் நான் 3/4 கப்பு அளவுக்கு கருப்பு கவுனி அரிசி மாவு தாங்க எடுத்திருக்கேன். இதில் நம்ம புட்டு கூட செய்யலாம். இந்த மாவை நான் கடாயில் சேர்த்து வறுக்கலாம் இல்லை, டைரெக்டாக தாங்க எடுத்திருக்கேன். ஸோ அது கூட தேவையான அளவு உப்பு, சால்ட்டு தான் எடுத்திருக்கேன். நல்லா போட்டு நல்லா ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கு, மாவு, உப்பு எல்லாமே மிக்ஸ் ஆகும்போது நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் நான் நார்மல் வாட்டர் தான், ஹாட் வாட்டர்லாம் எடுத்துக்கல, நார்மல் வாட்டர் தான் கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து நல்லா உருட்டை பதத்துக்கு நம்ம உருட்டி வைக்கிற மாதிரி நல்லா கொழுக்கட்டைக்கு நம்ம எப்படி உருட்டுவோம் அந்த மாதிரி மாவு பிசைஞ்சு ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நம்ம ஹெல்த்தியாக செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது டிஃப்ரெண்ட்டாக அவங்க எதுக்குமே அழாமல் கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. பாருங்கள், நான் மாவு நல்லா உருட்டி எடுத்து வச்சுட்டேன். இப்போ சின்ன சின்ன பால்ஸாக நம்ம எடுத்து அதில் நடுவில் ஒரு ஹோல்ஸ் போட்டு, அதாவது பட்டன் ஷேப்பில் நம்ம எடுத்து வச்சுக்க போகிறோம். இந்த மாதிரி எதுக்காக நம்ம நடுவில் ஹோல்ஸ் போட்டு பட்டன் பண்ணி எடுத்து வைக்கிறோன்றதை நான் கடைசியில் சொல்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ தான் நம்மளோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலில் நிறைய ஹெல்த்தியான ரெசிபிஸ் எல்லாம் நான் போட்டிருக்கேன். கண்டிப்பாக பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி பட்டன் ஷேப்பில் எடுத்து வச்சுக்கோங்க. சுகர் பேஷண்ட் இருக்கிறவங்களும் இதை சாப்பிட்லாங்க. ஒரு சிலர் சுகர் பேஷண்ட் எப்படின்னா லோ சுகராக இருக்கும், அவங்க திடீர்னு லோவாகிடுவாங்க. அவங்க என்ன பண்ணுறது பெரிய தப்புனா, இந்த உருளைக்கிழங்கு, கேரட், பீட்ரூட் இது எல்லாமே அவாய்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுலேயே நேச்சுரலான ஒரு சுகர் இருக்குது. அதை விட்டுட்டு இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சர்க்கரை அப்படிலாம் சாக்லேட் சாப்பிடுவாங்க. ஸோ அதை விட இந்த மாதிரி நம்ம லோ சுகர் இருக்கிறவங்களுக்கு நம்ம இந்த மாதிரி உருளைக்கிழங்கெல்லாம் சேர்த்து நம்ம செஞ்சு ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டாக கொடுக்கும்போது இதுலேயே அவங்களுக்கு பேலன்ஸ் ஆகிடும் சுகரோட லெவலு. கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 10 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கு நடுவில் நம்ம இந்த மீடியம் சைஸில் தக்காளி 2 நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம இப்போ சாஸ் எல்லாம் எதுவும் ஊற்ற போகிறதில்ல, நேச்சுரலாக நம்ம அதுக்கு மசாலா தான் ரெடி பண்ண போகிறோம். அதுக்காக தான் பாருங்கள், நல்லா வெந்துருச்சு, கையில் எதுவுமே ஒட்டலை. இப்போ அது ஒரு பக்கம் எடுத்து வச்சுட்டு பேனில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்திருக்கேன். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா பூண்டு மட்டும் தாங்க நான் போட போகிறேன். பூண்டு நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நம்ம தட்டியெல்லாம் சேர்க்கக்கூடாது. நல்லா முடிஞ்ச அளவுக்கு சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நான் மீடியம் சின்னதாக சேர்த்துக்கிட்டேன். இப்போ நீங்கள் பச்சை மிளகா கூட நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் காரத்துக்கு. ஆனால் குழந்தைங்க அதை டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் சாப்பிடும்போது. அதனால் நான் தனி மிளகாத்தூள் எடுத்திருக்கேங்க. அந்த மிளகாத்தூள் எண்ணெயில் நம்ம சேர்க்கும்போது கருக்கிடாமல் இருக்குது. டக்குன்னு நம்ம அரைச்சி வச்சுருந்த தக்காளியும் அந்த பேஸ்ட் உள்ளே சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம மாவு பிசையும் போது ஆல்ரெடி நம்ம உப்பு சேர்த்துருக்கோம். அதனால் தக்காளிக்கு பார்த்துக்கோங்க. அந்த அளவுக்கு சேர்த்துக்கிட்டு நல்லா இந்த பச்சை வாசனை போயிட்டு அந்த தண்ணி எல்லாம் வற்றினதுக்கப்புறமா நம்ம வேக வச்சுருந்த உருளைக்கிழங்கு, கருப்பு கவுனி அரிசி மாவு நம்ம பட்டன் ஷேப்பில் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை நம்ம உள்ளே சேர்க்கணும். எந்த ஒரு வேலையும் நம்ம என்ன பார்ப்போம்னா, ஒரு வீடியோவை சீக்கிரமாக எந்த வீடியோ முடியுது, அதாவது சமையல் முடியுது, ஈஸியான ரெசிபி அப்படின்னு பார்க்காம, நம்ம கஷ்டமாக இருந்தாலும் லேட்டாக அப்படி ஆனாலுமே அதை நம்ம விரும்பி நம்ம செஞ்சோம்னா அந்த ரெசிபி ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். நம்ம விருப்பமே இல்லாமல் சின்ன ஒரு ஒர்க்காக பண்ணாலும் அது பெருசாக இருக்கிற மாதிரி தாருங்க இருக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சமையலை லைக் பண்ணி நல்லா லவ் பண்ணி நீங்கள் அந்த சமையலை பண்ணுங்கள். அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம வேக வச்சுருந்த அந்த உருளைக்கிழங்கு, கருப்பு கவுனி அரிசி அந்த பட்டன் உள்ளே சேர்த்துட்டு நல்லா மசாலா உள்ளே நல்லா ஊறணுங்க. அதனால் என்ன பண்ணலான்னா ஒரு 10 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே மூடி மூடி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ எதுக்கு நான் அந்த நடுவில் ஹோல்ஸ் போட்டேன் அப்படின்னு நான் எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த மசாலா இதுக்குள்ளே போகும்போது ஒவ்வொன்றுத்தையும் நம்ம எடுத்து சாப்பிடும்போது அதிலே மசாலா இருக்கும். ஸோ தனித்தனியாக நம்ம இது குழம்போ சாஸோ தொட்டு சாப்பிட டேஸ்ட் சூப்பராக இருக்கும்.
இதுக்காக தான் நம்ம நடுவில் வந்து சின்னதாக ஒரு ஹோல்ஸ் போட்டிருக்கோம். அப்படி இல்லைன்னா நம்ம ஃப்ளாட்டாக கூட நம்ம பண்ணலாம். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நம்ம ஹோல்ஸ் போட்டாலே அது பார்க்குறதுக்கு நம்ம ஒரு கலர்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதாங்க. கடைசியாக கொத்தமல்லி தழை தூவி இறக்குனோம்னா பார்க்கவே நல்ல கலர்ஃபுல்லாக க்ரீன் அண்டு நல்லா நாகப்பழம் கலரில் இருந்துச்சுங்க அந்த மாவு. சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. கண்டிப்பாக நீங்கள் ஒன்ஸ் ட்ரை பண்ணி உங்கள் வீட்டு குட்டி பசங்களுக்கு கொடுத்து பாருங்கள். ஒல்லியாக இருக்கிற குழந்தைங்க கூட கண்டிப்பாக உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் வெயிட்டும் ஏறுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சுபஸ்ரீ ஜமுனா சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு ஹெல்த்தியான ரெசிபியில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.